என்ன, அல்லது காவல் காத்தவனின் எலும்பாக இருந்தால் அதே பயிர்களுக்கு களை எடுக்கும் பொழுது சில பயிர்களும் தான் சாகிறது. அது களை எடுக்கும் கருவியின் சரிகளடி சாகவே பிறந்த பயிர்களின் விதி. இல்லை, முடியாது. நான் அவனை சாக விட மாட்டேன். நான் அவனை கண்டிப்பாக சாக விட மாட்டேன். அப்பா, கேட்டுக்கொள்கிறேன். அரசியலில் உங்கள் பொறுப்பு எதுவாகவும் இருக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் கையால் தம்பியின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று எனக்கு உறுதி அடையுங்கள். அப்பா, பயமும் பாச உணர்ச்சியும் கேட்கும் பிச்சை இது. எனக்கு உறுதி அடையுங்கள். உறுதி கூறுகிறேன் கண்ணத்தா, உறுதி அளிக்கிறேன். என் பாதைக்கு அவனால் எந்த ஒரு இடையூறும் வராதவரை என்னால் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அரியணையை கட்டி காக்கும் பாக்கியத்தை எனக்கு எப்பொழுதும் பெற்றிருந்தான். நான் என்றென்றும் பெருமை கொள்வேன். அரியணை கட்டி பறிக்கும் பாக்கியத்தை எனக்கு எப்பொழுதும் பெற்றிருந்தான். அவனால் நான் என்றென்றும் பெருமை கொள்வேன். பயங்கர சரித்திரம் ஆரம்பமாகி இருக்கிறது பார்த்தாயா? பொழுதும் அரியணையை கட்டி காக்க வேண்டும் என்கிறான். ஆனால் கணவனும் அரியணையை கட்டி பறிக்க வேண்டும் என்கிறான். அதை பேரை பின்னே உன்னையும் மீறி உன் குடும்பத்தில் காலம் பிறந்து விட்டது. அண்ணனும் தம்பியும் மோதிக்கொள்ளும் அபாய கட்டம் வந்துவிட்டது. நீ கண்ணீர் விட்டுத்தான் ஆக வேண்டும், கலங்கித்தான் தீர வேண்டும். முடிந்தவரை கணவனை திருத்த முயற்சித்துப்பார். காமுகன் ஒருவன் கண்ணியின் கற்பை கலகப்படுத்த முற்பட்டான். அச்செயலாக நான் அப்படியே சென்றேன். நான் அவனை தாக்கினேன், அவனும் என்னை தாக்கினான். அதனால் ஏற்பட்ட காயங்கள் தான் என்னை விகாது. என்ன கொடுமை இது! பெண்மானம் புரியாதவன் அந்த பேயன் இல்லது கட்டிய மனைவியை விட்டுவிட்டு கண்டவனை களவாடும் காமுகனா? பெண்டால் நினைத்த அந்த சண்டாளனை நடு சந்தையை நிறுத்த வேண்டும். சவுக்கால் எடுத்து சாணத்தால் குளிப்பாட்ட வேண்டும். அததான் அவன் செய்த செயலுக்கு சரியான சம்பளம். அண்ணி, உமது வார்த்தைகளை கேட்டு என் நெஞ்சம் நிமிடம் அடைந்து விட்டது. முகமூடி அணிந்து கொண்டு முறையிட்டு நடந்து விட்டான் அந்த மூர்க்கன். எப்படியோ இந்த முறை என்னிடமிருந்து தப்பித்து விட்டான். தாயே, அன்று நடந்த நரிக்குடி சத்திர கொலைக்கு சாட்சி அந்த கூர்மையான கத்தி. நடந்த இந்த நாச வேலைக்கு சாட்சி இதோ இந்த கொடிய புலிநகம். தம்பி, அவர் என்ன செய்தார்? இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவரா? கிரமக்காரனுக்கு அவர் என்ற பட்டமா? யார் அவன்? சொல்லுங்கள். அவன் முகத்திரையை கிழிக்கிறேன், கோட்டை முன் நிறுத்துகிறேன், சவுக்கால் அடித்து சாணத்தால் நீராட்டம் செய்கிறேன். அந்த சிறுக்கனை கண்டு இந்த சீமையை சிரிக்கட்டும். சொல்லுங்கள் தாயே, யார் அவன்? நான் என்ன சொன்னேன்? நான் இப்பொழுது எதுவும் சொல்லவில்லை. தாயே, புலிநகத்தை கண்டவுடன் ஏன் பதற்றமடைந்தீர்கள்? இறந்து போன என் தந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது. அவரை புலி அடித்து கொன்று விட்டது. அதனால்தான் பயந்து விட்டேன். உயிரோ உடலை விட்டு பிரிந்து விடுகிறது, ஆனால் அவர்களது நினைவோ உள்ளத்தின் உயிரோடு இருக்கிறது. கண்ணாத்தா,
கட்டிய கடனை நீயே காட்டிக் கொடுத்திருப்பாய். ஆனால் குழந்தை முன்பே வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றி விட்டது. கண்ணாத்தா, குழந்தைகளுக்காக கடனிடம் நீப்பிச்சை வாங்கினாயே, அதேபோல கணவனுக்காக குழந்தைகளிடம் வாங்கி நீப்பிச்சை வாங்க மறந்து விட்டாயா? இனியின் முடிவை மாற்ற முயன்றிருப்பார். பின்னே முயன்றிருப்பார். அந்த முகமுடி நகையால நான் மோசம் போயிருப்பேன். தளபதியார் தயவால எப்படியும் தப்பிச்சிட்டோம். அம்மா மகமாயி, இந்த புட்டுக்கடை எட்டாய்க்கு ஏமா இப்படி ஒரு சோதனை? நான் தனியா இருக்கனாலதானே ஒவ்வொருத்தரும் வந்து என்ன ராவடி பண்றான். எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் புட்டு கடை ஆரம்பிச்சிடலாம். யார கல்யாணம் பண்ணிக்கலாம்? இருக்கதே இருக்கும் அந்த ஆட்டுக்கார ஆரம்பம். அந்த ஆள் வந்தோடனே இந்த தாலி அவன் கையில கொடுத்து என் கழுத்தை கட்டுடான்னு சொல்லணும். அதுதான் இத்தனை நாள் தாலி சொருவி வச்சிருக்கேன். எப்படி வந்துருவான், கட்டு வரட்டும். அடியா புட்டுக்கிற எட்டாய, நீ புட்டு சுட்டு போட்ட, அதை தின்னதுதான் நான் கண்ட பழம். ஆனா ஒன்னாலதான் நான் போண்டியே ஆயிட்டேன். இப்போ வந்துட்டு உனக்கு கேட்கிறேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்ன? அந்த ஏழுமலை உனக்கு தெரியுமா? ஏழுமலையா? எனக்கு எத்தனையோ ஏழுமலை தெரியும். நீ என்ன ஏழுமலை கேக்குற? அடி பாவி, ஒரு ஏழுமலையை தான் உனக்கு தெரியும். நீ என்னடானா எத்தனையோ ஏழுமலையா தெரியுங்க. அடியே, நான் கேட்டது அந்த எருமகடா ஏழுமலையை தான் கேட்டேன். நீ அந்த ஆளை கேக்குறியா? யோ, அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷியா. கொஞ்ச நாளா நான் அவர்தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். சரி, இப்ப எதுக்காக நீ கேக்குற? ஆனா அதுக்கு ஒண்ணும் இல்லடி. நானா அந்த எருமகடா ஏழுமலையும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். நாங்க ரெண்டு பேருமே உனக்கு தாலியை கட்டி தாரமாக்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அவனை கூப்பிடுறேன். அடே சகல, அடே சகல, வா சகலாச்சி கூப்பிடுறான், வா. அண்ணாச்சி, அண்ணாச்சி, ஆட்டுக்காரன் வச்சுட்டு வணக்கம். அப்புறம் எட்டாயே பார்த்து ரொம்ப நாளாச்சு. சௌக்கியமா? அதுக்குள்ள என்னய்யா, ஆத்தா புனிதர் நல்லாதான் இருக்கேன். யோ, உனக்கு பின்னாடி இருந்தால நட்டைய இவதான் எனக்கு பக்க பலமா கூடி தொலையா இருந்து ஐயா, நான் வருவான், போவான், உட்காருவான், எந்திரிப்பான். வாரம் கெடா கறி வாங்கிட்டு வந்து கொடுப்பாயா. அது மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. கஞ்ச பிசுனாரி அன்னைக்கெல்லாம் போய் தீனிக்கு பாத்தீங்க எடுத்துட்டேன். அடியே எட்டாயே, இத நீ சொல்லித்தான் தெரியுமா? அந்த ஆட்டுக்கார ஆரம்பத்துக்கு முன்னாடியே இந்த எருமைக்கடா ஏழுமடா அனுபவத்தாலே. அடே அடே அடே, இந்த சங்கதி நீ சொல்லித்தான் தெரியணுமா? ஏண்டா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்த வேலையை விட்டுப்புட்டு பல பேசிக்கிட்டு இருக்கிறிய. இது எட்டாயி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீ எங்க ரெண்டு பேத்துக்கும் உதவணும், எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சரியா? அதுக்குதானே நான் தாலி கயிறு வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, உங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் தான் கழுத்தை தாலி கட்டணும். அப்படியா? நீ வச்சிருக்கியா? அடே எருமகடா ஏழுமல, நமக்குள்ள போட்டு வேண்டாம்டா. இங்க பாரு, நானே கட்டிப்புறேன். யோ, ஏழுமலை. ஏழுமலை. யோ, பச்சை புழுதி மாதிரி எழுதுறானே. ஏழுமலை தெரியாதயா? யோ, இப்ப என்ன? நீ கவலைப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நீ என் கையில ஒரு தாலி இருக்கு. யோ, நீ பயப்படாத. கண்ணன மாமா, நான் காப்பாத்துறேன். இவரியா? யா, நீ எனக்கு தாலி கட்டறனால நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். நான் இந்த ஆளுக்கு தாலி கட்டறனால இந்த ஆளு எனக்கு புருஷாயிட்டாரு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அநியாயம் எந்த நாட்டிலேயாவது நடந்திருக்குமா? புருஷன் யாருன்னு தெரியல, பொண்டாட்டி யாருன்னு தெரியல. ஆமா எட்டாயே, எங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாரு கூட நீ குடும்பம் நடத்துவ? அப்படியே வலிக்கு. இப்ப நான் ஒரு போட்டி வைப்பேன்.
அந்த போட்டியில எவன் ஜெயிக்கிறானோ ஆ. அவன் கூட தான் குடும்பம் நடத்தணும். அதாவது போட்டியா? என்ன போட்டியா? இப்பயே சொல்லு. கம்பு சண்டையா கத்தி சண்டையா? அந்த ஆட்டுக்கார ஆடுவா இல்ல இந்த எருமைக்கடை ஏழு மலையான யா, நீ நினைக்கிறதா இந்த போட்டியில இல்லையா? நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. அவசர அவசரமா சீக்கிரமா யார் அவுட் போட்டு அப்புறமா நிக்கிறீங்களோ அவங்கள கட்டிக்குவேன். எப்படி? போட்டியும் அவுத்து போடுற போட்டியா? அது அமரமா நிக்கிற போட்டியா? ஐயோ ஏய்யா? சரியா? எட்டாயி, நான் தயார். நீ செய்யறா? நீ 1 2 3 சொல்லு. உறுதி அளிக்கிற. அப்ப சரியா சொல்லிடுறேன். 1 2 3. என்னால இதுக்கு மேல முடியாது. இப்படி ஒரு போட்டி வச்சு அம்மனை வாங்கிட்டா உன்னை அடையணும்னா அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. நீங்க 2 பேரும் எப்படி விளையாடுறீங்கன்னு நான் பார்த்தேன். எட்டாயே இப்பதான் போட்டிக்கு யாருமே இல்லையா? நீ தான் கொண்டாட்டி.